ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், டீகோடிங் டாப்பிக்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு காலம் 1 காலம் 2ன்னு சொல்லிட்டு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டை வச்சு இந்த ரைட்டுக்கு என்ன ஆகுதோ, என்ன ரிலேட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின். தமிழ்லையும் பார்த்துக்கோங்க. சாதாரண மொழியில் மாற்றி ரைட் என்ற சொல்லின் சரியான குறியீட்டு தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ தான் நம்ம வந்து ரைட்டுக்கு வந்து கோட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபஸ்ட்டு வயலட்டுக்கு கிளியர் இருக்கும் பாருங்கள். எல் காமனாக இருக்குது. ஸோ எல்லுக்கு என்ன இங்கே என்ன காமனாக எடுக்கலாம்னா, எல்லுக்கு பி எடுத்துக்கலாம். பி இங்கேயும் பி இருக்குது. நெக்ஸ்ட்டு இ ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கியூ இருக்குது. ஸோ எல்லுக்கு வந்து பி, இக்கு வந்து கியூ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னா, இங்கேயும் எல் ரிப்பீட் ஆகுது. ஸோ அதே எல் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகும். ஸோ எல்லுக்கு அதே பி, இக்கு வந்து கியூ எடுத்தாச்சு. அப்போது வேறு என்ன இருக்குது? இப்போ ரைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போது இக்கு கண்டுபிடிச்சாச்சு. இக்கு வந்து கியூ வந்துருக்கு. ஸோ இருங்க, வேறு ஏதாவது காமனாக வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து இங்கே பாருங்கள், ஓ. இங்கே வந்து ஓ இருக்குது. இங்கேயும் என்ன காமனாக இருக்குன்னா, சி காமனாக இருக்குது. ஸோ ஓவுக்கு வந்து சி போயாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே டபிள்யூ கண்டுபிடிக்கணும். டபிள்யூக்கு ஒன்று டியாக இருக்கணும், இல்லைன்னா ஆராக இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஆரம்பத்தில் வி இருக்குது, இங்கே வி இருக்குது. ஸோ விக்கு ரவுண்ட் பண்ணிட்டா இங்கே ஆர் சேமாக இருக்குது. ஸோ போயாச்சு. ஸோ டபிள்யூ இருக்குது. டபிள்யூக்கு இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது? டி மட்டும் தான் இருக்குது. இங்கே டி போட்டுக்கலாம். அடுத்து ஈக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? கியூ போட்டு வச்சுக்கலாம். இப்போது ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ டியில் ஸ்டார்ட் இப்போ டபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று மட்டும் தான் இருக்குது, யூனிக்காக இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ டபிள்யூக்கு டி தான் மேட்ச் ஆகணும். ஸோ டியில் ஆரம்பிக்கிறது ஆன்சர் எதுன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக இருக்குது. நம்ம இங்கே ஆப்ஷன் டியில் ஆரம்பித்தா ஆன்சர் வந்து பியில் வர மாதிரி இருக்கேன்னு கேட்டால் ஓகே, நம்ம வந்து இக்கு வந்து நம்ம பியை கூட கோட் பண்ணிக்கலாம், எல்லுக்கு வந்து கியூ மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் முக்கியம். இப்போ நம்ம டபிள்யூ நம்ம யூனிக்காக கண்டுபிடிச்சதுனால ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸியாக போச்சு. ஸோ டிஎஸ்ஏபிபி இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சம் போடணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.